இதுக்கு தயாராகும் மாணவர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா, அனைத்து விதமான போட்டித் தேர்வுகள் அனைத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறபடி ஒரு தலைவரை பற்றி பார்க்க போகிறோம். 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் தொடர்பான ஒரு தொகுப்பு. அதுலேருந்து நம்ம பார்க்க வேண்டிய நபர் வந்து பார்த்திங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். இந்தியாவின் விடிவெளி எனவும் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இவர் நிறுவிய இயக்கத்தின் பெயர் என்ன? ராஜாராம் மோகன் ராய் நிறுவிய சீர்திருத்த இயக்கத்தின் பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா பிரம்ம சமாஜம். பிரம்ம சமாஜம் 1828 தொடங்கப்பட்டது. அதை பற்றி தான் இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவரை பற்றி ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருவோம். ராஜாராம் மோகன் ராய் வங்காளத்தில் ராதா நகரில் 1772 பிறந்தார். ராஜாராம் மோகன் ராய் வங்காளத்தில் ராதா நகரில் 1772 பிறந்தார். இதே 1772 தான் வங்காளத்தோட கவர்னராக வாரன் ஹேஸ்டிங்ஸ் நியமிக்கப்பட்டார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வங்காளத்தோட முதல் கவர்னர் யாருன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். எந்த வருஷம்? 1772. அதே வருஷம் தான் வங்காளத்தில் ராதா நகரில் ராஜாராம் மோகன் ராய் பிறந்திருக்காரு. செகண்ட் பாயிண்ட்டு, ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் வங்காளம், சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் புலமை பெற்று இருந்தார். மொத்தம் 5 லாங்குவேஜ் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. யாருக்கு? ராஜாராம் மோகன் ராய் அவர்களுக்கு. என்னென்ன மொழின்னு பார்த்தீங்கன்னா வங்காளம், சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் புலமை பெற்று இருந்தார். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாது எதுன்னு கொடுத்துட்டு ராஜாராம் மோகன் ராயுடன் பொருந்தாது எது? ஆப்ஷன் ஏ வங்காளம், சமஸ்கிருதம், தமிழ், அரபி, பாரசீகம் கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ணணும்? தமிழுன்ற ஒரு லாங்குவேஜ் அவருக்கு தெரியல அப்படின்றது இதன் மூலமாக நமக்கு புரிய வருது. அப்போ அவருக்கு தெரிஞ்ச 5 லாங்குவேஜ் என்னென்ன அப்படின்னா வங்காளம், சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம். நான் ஏன் இந்த வரியாக இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறேன் அப்படின்னா இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா சார் அப்படின்னு நீங்கள் என்னை எதிர்பார்க்கலாம். எல்லா பின் பாயிண்ட் பண்ணி எல்லா வரிகளும் முக்கியமானது டிஎன்பிசியை பொறுத்தளவு. இவரோட முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா உருவ வழிபாட்டை எதிர்த்தார். ஒரே கடவுள் என்ற கொள்கையை வலியுறுத்தினார். அனைத்து மதத்துலேயும் ஒரே ஒரு கடவுள்ன்ற ஒரே ஒரு கொள்கை மட்டும்தான் இருக்குது அப்படின்னு வலியுறுத்தினார். பெண் அடிமைத்தனத்தை எதிர்த்தார். கூற்று காரணத்தில் கேட்பாங்க. ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் சதி எனும் உடன்கட்டை ஏறுதலை எதிர்த்து வில்லியம் பெண்டிங் பிரபுக்கு உதவினார். காரணம் கூற்று அது காரணம் பெண் அடிமைத்தனத்தை ஆதரித்தார். அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் வில்லியம் பெண்டிங் பிரபுக்கு வந்து சதி எனும் உடன்கட்டை ஏறுதலை தடுக்க உதவினார். ஆனால் அவர் பெண் அடிமைத்தனத்தை ஆதரிக்கவில்லை, எதிர்த்தார். அந்த மாதிரி வார்த்தை வித்தியாசமாக உங்களுக்கு கூற்று காரணத்தில் கேட்பாங்க. நீங்கள் தான் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஒரே கடவுள் என்ற கொள்கையை ஆதரித்தவர், பெண் அடிமைத்தனத்தை எதிர்த்தவர், உடன்கட்டை ஏறுதல் மற்றும் குழந்தை திருமணம் போன்ற மரபு சார்ந்த பழக்க வழக்கத்திற்கு எதிராக சட்டம் இயற்றும்படி ஆங்கில அரசுக்கு விண்ணப்பித்தவர் இவரே. இவர் என்ன செஞ்சுருக்காராம்? குழந்தை திருமணம், உடன்கட்டை ஏறுதலுக்கு எதிராக ஆங்கில அரசு சட்டம் இயற்றணும்னு சொல்லி விண்ணப்பிச்சிருக்காரு. அடுத்த ஒரு கொஸ்டின். கல்கத்தாவில் இடுகாடுகளுக்கு சென்று விதவைகளின் உறவினர்களிடம் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை கைவிடும்படி கேட்டுக்கொண்டவர் யார்? ராஜாராம் மோகன் ராய் தான். கல்கத்தாவில் இடுகாடுகளுக்கு சென்று விதவைகளோட உறவினர்களிடம் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை கைவிடும்படி கேட்டுக்கொண்டவர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். வில்லியம் பெண்டிங் பிரபு சதி எனும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1829. வில்லியம் பெண்டிங் பிரபு சதி எனும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1829. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஆங்கில வழி கல்வியையும் மேலை நாட்டு அறிவியலையும் அறிமுகம் செய்யப்படுவதை ஆதரித்தவர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் வந்து என்ன செஞ்சுருக்காரு? பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஆங்கில வழி கல்வி வேணும்னு, மேலை நாட்டு அறிவியல் இந்தியாவில் புகுத்தப்படணும் அப்படின்னு ஆங்கிலேயர் கொள்கையை ஆதரித்தவர் இவர் தான். பிரம்ம சமாஜம் நிறுவிய ஆண்டு 1828. திருப்பியோட கொஸ்டின்ஸை ரிவிஷன் பண்ணிடலாம். கல்கத்தாவோட இடுகாடுகளுக்கு சென்று விதவைகளின் உறவினர்களிடம் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை கைவிடும்படி கேட்டுக்கொண்டவர் ராஜாராம் மோகன் ராய். வில்லியம் பெண்டிங் பிரபு சதி எனும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1829. விதி 17. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஆங்கில வழி கல்வியையும் மேலை நாட்டு அறிவியலையும் அறிமுகம் செய்யப்படுவதை ஆதரித்தவர் ராஜாராம் மோகன் ராய். பிரம்ம சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு 1828. அடுத்த கொஸ்டின். ராஜாராம் மோகன் ராய் எங்கு கோயில் கட்டினார்? கல்கத்தாவில். ராஜாராம் மோகன் ராய் எங்கே கோயில் கட்டினார்? கல்கத்தாவில்.
சம்வாத் கௌமுகி என்ற பத்திரிகை யாருடையது? ராஜாராம் மோகன் ராய் உடையது. அந்த சம்வாத் கௌமுகி இந்த பத்திரிகைன்ற மூலமாகத்தான் சதி எனும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை முழுமையை எதிர்த்து தனது கொள்கைகளை அந்த பத்திரிகையின் மூலமாக வெளி உலகிற்கு வெளிப்படுத்தினார். கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சம்வாத் கௌமுகி என்ற பத்திரிகை யாருடையது? ராஜாராம் மோகன் ராய் உடையது. அந்த பத்திரிகையோட முக்கியமான நோக்கம் இந்தியாவில் இருந்த மரபு சார்ந்த பழக்க வழக்கங்களான உடன்கட்டை ஏறுதல் மற்றும் குழந்தை திருமணம் ஆகியவற்றை எதிர்த்து கட்டுரைகளை எழுதினார். 1820 இயேசுவின் போதனை என்ற நூலை வெளியிட்டவர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அன்புக்கும் மகிழ்ச்சிக்குமான வழி அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பார். அதே மாதிரி 1820 இயேசுவின் போதனை என்ற நூலை வெளியிட்டவர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே ரிவர்ஸில் கேட்கலாம். ராஜாராம் மோகன் ராயோடைய இயேசுவின் போதனை நூல் வெளிவந்த ஆண்டு 1820. ராஜாராம் மோகன் ராய் மறைந்த ஆண்டு 1833. பிரிஸ்டனில் இறந்திருப்பார். பிரிஸ்டனில் தான் இறந்திருப்பார். கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிறந்த ஆண்டு 1772 1772. இறந்த ஆண்டு 1833. ஓகேங்களா, பிரிஸ்டனில் இறந்திருப்பார். தேவேந்திரநாத் தாகூர் பிரம்ம சமாஜம் சேர்ந்த ஆண்டு 1848. இவர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா. ஓகேங்களா, தேவேந்திரநாத் தாகூர் பிரம்ம சமாஜத்தில் சேர்ந்த ஆண்டு 1848. ஓகேங்களா, கேசவ் சந்திர சென் பிரம்ம சமாஜத்தில் சேர்ந்த ஆண்டு 1857 1857. இவங்க 2 பேரும் தான் பின்னாளில் பிரம்ம சமாஜத்தை 2ஆக பிரிச்சுருவாங்க. ஓகேங்களா, ஆதி பிரம்ம சமாஜம், இந்திய பிரம்ம சமாஜம்னு 2 பிரிச்சுருவாங்க. கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க சேர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரம்ம சமாஜம் ஒரே மாதிரி தான் இருக்கும். கேசவ் சந்திர சென் அவர் என்ன செய்வார்னா அவர் இந்திய பிரம்ம சமாஜம் ஒன்றை ஏற்படுத்திடுவார். ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்றத தேவேந்திரநாத் தாகூர் அவர் ஏற்படுத்திடுவார். பிரம்ம சமாஜம் இவங்க சேர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரே தொகுப்பாக இருக்கும். இவங்க 2 பேரும் 1848 தேவேந்திரநாத் தாகூர் சேருவார். 1857 கேசவ் சந்திர சென் பிரம்ம சமாஜத்தில் சேருவார். இவங்க 2 பேர் சேர்ந்துருப்பாங்க. ஆனால் 1886 அப்புறம் இது 2 பிரிவாக பிரிஞ்சிடும். பிரம்ம சமாஜம் 2 பிரிவுகளாக மாறிய ஆண்டு 1886. ரொம்ப ரொம்ப முக்கியம். 1828 ராஜாராம் மோகன் ராயால் தொடங்கப்பட்ட இந்த சமாஜம் 1886 பிரம்ம சமாஜம் 2 பிரிவாக பிரியுது. ஆதி பிரம்ம சமாஜம் தேவேந்திரநாத் தாகூர் அவர்களின் தலைமையை ஏற்றது. கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆதி பிரம்ம சமாஜத்தின் தலைவர் பெயர் என்ன? தேவேந்திரநாத் தாகூர். இந்திய பிரம்ம சமாஜத்தின் தலைவர் பெயர் என்ன? கேசர சந்திர சென். தேவேந்திரநாத் தாகூர் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு 1848. கேசவ் சந்திர சென் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு 1857. எந்த ஆண்டு பிரம்ம சமாஜம் 2 பிரிவுகளாக பிரிந்தது? 1886. நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யார்? ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வங்காள உரைநடையின் தந்தை, நவீன வங்காள உரைநடையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். இந்து சமூகத்தில் குழந்தை பருவத்திலேயே விதவைகளான சிறுமிகளின் வாழ்வை மேம்படுத்துவதற்காகவே தனது முழு வாழ்நாளையும் அர்ப்பணித்தவர் யார்? ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்து சமயத்தில் ஓகேங்களா உடன்கட்டை ஏறுதல்ன்ற ஒரு பழக்கம் இருக்கும். அந்த உடன்கட்டை ஏறுதலை பற்றி தான் ராஜாராம் மோகன் ராயும் ஒழிக்க பாடுபட்டிருப்பார். அவருக்கு பின்னாடி யார் பாடுபட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பாடுபட்டிருப்பார். கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ பாலிய திருமணம் அப்பயே இருந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதன் மூலமாக. அதை தடுத்து உதவியவர் யார் அப்படின்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். யாருக்கு அப்புறம்? ராஜாராம் மோகன் ராய்க்கு அப்புறம். ஓகேங்களா, இதில் பங்கேற்கும் நபர்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ராஜாராம் மோகன் ராய், அதுக்கடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேசவ சந்திர சென், அதுக்கடுத்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். மொத்தம் 4 பேர். நோட் பண்ணுங்கள். பேக் டு கொஸ்டின்ஸ்க்கு வந்துடுவோம். இந்திய சமூகத்தில் குழந்தை பருவத்திலேயே விதவைகளான சிறுமிகளின் வாழ்வை மேம்படுத்துவதற்காகவே தனது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தவர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். இந்திய விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1856. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்போ விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1856. இது இல்லாத டிஎன்பிசி கொஸ்டின்ஸே கிடையாது. அந்தளவு இந்த 15வது கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அவர்களின் பெரும் முயற்சியால் 1860 இந்து திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது. கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 1860 இந்து திருமண வயது சட்டம் யாரின் உதவியால் இயற்றப்பட்டது? ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அவர்களின் உதவியால் நிறுவப்பட்டது. ஓகேங்களா, கொஸ்டின்ஸ் அந்தளவு முக்கியம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.